Hi students, so today's class about sulfur dioxide from unit 3 P block elements 2. So first sulfur dioxide preparation. So preparation பார்த்தீங்க அப்படினா two method இருக்கு. So first method வந்து large scale preparation. Okay, large scale preparation and ரெண்டாவது method பார்த்தீங்க அப்படினா laboratory preparation. Okay. Laboratory preparation. So இந்த ரெண்டு மெத்தட்லயுமே ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன் பாத்தீங்க அப்படினா சல்ஃபர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம். from sulfur and from sulfur ore அல்லது சல்ஃபைட் ore. ஓகே, லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன்ல சல்ஃபர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், சல்ஃபைட் ஓர்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மாதிரி லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு உண்டு. ஒன்னு வந்து from metals-ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது. Okay, from metals ஒன்னு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா metal sulfides. metal sulfides. So இதுதான் இதோட preparation. ரெண்டு preparation, இந்த ரெண்டு preparationலயே ரெண்டு subdivisions. So இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So first இந்த large scale preparationல பார்த்தலாம் from sulfurல இருந்து எப்படி prepare பண்றது. டேட்டா சல்ஃபரை டைரக்டா ஏரோட ஆக்சிடேஷன் செஞ்சு வெச்சுக்கோங்களேன். சல்ஃபர் plus oxygen gives sulfur dioxide. நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிரும் சல்ஃபர் டைஆக்சைடு. நெக்ஸ்ட் இங்க கிடைச்ச இந்த சல்ஃபர் டைஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா இதே சல்ஃபர் அகைன் இங்க கிடைச்ச SO2 கூட ரியாக்ட் ஆகி நமக்கு தேவையான ப்ராடக்ட் SO3 தரும். சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. சோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்கனால 2 போட்டுக்கலாம். இப்போ ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா 3 2 6 ன்னு வந்துட்டு அதனால இங்க 2 சரி 3 ன்னு போட்டுக்கலாம். ஓகே, சோ சாரி சல்ஃபர் டைஆக்சைடு கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் மெத்தட்ல சல்ஃபரை ஆக்சிஜனை ஆக்சிடைஸ் பண்ணனும்னா சல்ஃபர் டைஆக்சைடு கிடைக்குது. மறுபடியும் இந்த சல்ஃபர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸ் ஆக்சிஜன் கூட சேர்ந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடாவா ஆக்சிடைஸ்ட் ஆகுது SO3. ஓகே, இப்ப 3 ஆக்சிஜன். சோ இந்த 3 வச்சு இங்க இந்த 2 வச்சு இங்க அதனால 2 சல்ஃபர். ரைட்டா, சல்ஃபர் டைரக்டா ஆக்சிஜன் கூட ஆக்சிடைஸ்ட் ஆகி சல்ஃபர் டை ஆக்சைடு. இங்க கிடைச்ச சல்ஃபர் டை ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா about 6 to 8% ஆஃப் சல்ஃபர் வந்து இந்த மாதிரி சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா ஆக்சிடைஸ்ட் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ரெண்டாவது சல்ஃபைட் ஓர்ஸ். ஆல்ரெடி நீங்க யூனிட் 1ல மெட்டலார்ஜில பார்த்துட்டீங்க. சல்ஃபைட் ஓர்ஸ்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை இவால்வ் பண்ணிட்டு அந்த மெட்டல் சல்ஃபைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே சேம் இங்க ஒரு ரெண்டு சல்ஃபைட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஜிங்க் சல்ஃபைட், ஜிங்க் பிளான்ட்னு சொல்லுவோம். பிபிஎஸ் லெட் சல்ஃபைட் ஆர் கடினா அப்படின்னு சொல்லுவோம். சோ இத நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஓகே, ரோஸ்டிங்னா ஏரோட சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்றோம் சொல்லி பிளஸ் போட்டு அதை நீங்க போட்டுக்கணும். ரோஸ்டிங் அப்படினாலே ஹீட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஆக்சிஜன். அப்ப இதோட ஆக்சைடு கிடைக்கும். பிளஸ் இந்த சல்ஃபர் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடும். இதே மாதிரி சேம் லெட் ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸும் ரிமூவ் ஆயிடும். ஓகே, இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு, பேலன்ஸ்ட் ஆகுது. சோ 2ZNS போட்டுக்கலாம், இங்கேயும் 2 போட்டுக்கலாம். சல்ஃபர் வந்து இப்ப 2 ஆயிட்டனால இங்கேயும் 2, இப்ப டோட்டலா 6 ஆக்சிஜன். சோ 3 O2. அதே சேம் தான் இந்த மெத்தடுக்கும் நீங்க பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதே மாதிரி நீங்க வந்து Fe2S அயன் சல்ஃபைடு இதுக்கு வந்து நீங்க ஆக்சிஜனோட ட்ரீட் பண்ணும்போது இதோட ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ரிமூவ் ஆகுற மாதிரி ஈக்குவேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன், லார்ஜ் ஸ்கேல் ப்ரிப்பரேஷன். நெக்ஸ்ட் ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா லெபார்ட்டரி ப்ரிப்பரேஷன். மெட்டல்ஸ் வந்து மெட்டல்ஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன்ஸ் தான். from metals. சோ ஏதாவது ஒரு மெட்டலை இங்க காப்பர் எடுத்துக்கலாம். சரி, உங்க புக்ல காப்பர் தான் கொடுத்திருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது ஓகே, காப்பர் ரியாக்ட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட், இட் gives the copper sulfide தரும், CuSO4 தரும். இது the evaluation of sulfur dioxide gas. plus மெட்டலோட ஆசிட் ரியாக்ட் ஆகறனால மெட்டல் சால்ட்டும் வாட்டரும் இவால்வ் ஆகும் plus H2O. சோ இதை நீங்க பாத்துக்கணும். காப்பர் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது அதோட சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் பிளஸ் வாட்டர் இதெல்லாம் ரிமூவ் ஆகுது. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ரெண்டு சல்ஃபர் இருக்கனால 2H2SO4. ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா 4 ஆயிட்டு, அதனால 2H2O. ஆக்சிஜன் 8 இருக்கு, 4 + 2 6, 6 + 2 8. ஈக்குவேஷன் கம்ப்ளீட்டா பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மெட்டல்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் மெட்டல் சல்ஃபைட்ஸ்ல இருந்து, from சல்ஃபேட் கிடையாது, சல்ஃபைட்ஸ். ஸோ தெரியும்னு நினைக்கிறேன், 11th படிச்சிருப்பீங்க. சல்ஃபேட் அப்படின்னா SO4 2- ஃபார்முலா. சல்ஃபைடு அப்படின்னா S2- ஃபார்முலா. சல்ஃபைட் PHIT பாத்தீங்களா வாட்டர். இது பாத்தீங்க அப்படின்னா SO3 2-. ஸோ இப்போ நம்ம அந்த மெட்டல் சல்ஃபைட்ஸ்ல இருந்து தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம ரேடிக்கலை மட்டும் எடுத்துக்கலாம். SO3 2-. இது சல்ஃபைட். இதை நம்ம ஏதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் H+ ஓட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருது. இட்ஸ் தி எவால்யூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2H, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சல்ஃபர் டை ஆக்சைடுடைய preparation. So there are two methods, large scale method, laboratory method. Large scale method ல பார்த்தோம் அப்படின்னா from sulfur ல இருந்து sulfide ores ல இருந்து எப்படி prepare பண்ணணும். இது direct oxidation, roasting of metal sulfides. Laboratory preparation ல metals ல இருந்து prepare பண்ணோம், metal sulfides ல இருந்து prepare பண்ணோம். மெட்டல ஏதாவது அந்த sulfur containing acids, that means sulfuric acid கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது அதோட metal saltம் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் இவால்வ் ஆகுது. அடுத்து மெட்டல் சல்ஃபைட்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஏதாவது ஒரு ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போதும் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்ல வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ரைட்டா, இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட். இது எங்க பிரசன்ட் ஆகி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் பிரசன்ட் இன் வல்கோனிக் எரப்ஷன்ஸ். எரிமலையெல்லாம் வெடித்து சிதறும் பாத்தீங்களா, அங்க அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் எ கலர்லெஸ் கேஸ். இதோட ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா சஃபோகேட்டிங் ஸ்மெல். ஸோ சஃபோகேட்டிங் ஸ்மெல் அப்படின்னா பக்கத்துல போனாலே அப்படியே ஒரு மாதிரி மூச்சு திணற மாதிரி, மயக்கம் வர்ற மாதிரி ஒரு ஸ்மெல், அருவருக்கத்தக்க ஒரு ஸ்மெல். அதான் சஃபோகேட்டிங் ஸ்மெல். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வாட்டர்ல நல்லா சாலிபிள் ஆகும். ஸோ ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். ஓகே, ஹைலி சாலிபிள் இன் வாட்டர். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது ஏரை விட ரொம்ப ஹெவியானது. எவ்வளவு டைம் அப்படின்னா 2.2 டைம்ஸ் ஹெவியர் தென் ஏர். ஓகே, ஏரை விட 2.2 டைம்ஸ் வந்து ஹெவியரா இருக்கும், வெயிட்டா இருக்கும். அடுத்து இத பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா லிக்விஃபை பண்ணிடலாம். 4 அட்மாஸ்பியரிக் பிரஷர், 2.5 அட்மாஸ்பியரிக் பிரஷர்லயும், ஓகே, டெம்பரேச்சர் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 288 கெல்வின்லயும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்லும் SO2 நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம், லிக்விஃபை பண்ணிடலாம். So this gas can be easily liquefied under the conditions of 2.5 atmospheric pressure and 288 Kelvin. Okay. Next, இது மோஸ்ட்லி எங்க இவால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளான்ட் இருக்குல்ல, இந்த பவர் பிளான்ட்ல காப்பர் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் கோல், ஆயில்ஸ், இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் பியூரிஃபை பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து இவால்வ் ஆகும். ஓகே, ஸோ இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு ஸ்மெல். நம்ம அதை வந்து இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய டிசீசஸ்லாம் வரும். கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஆஸ்துமா டிசீஸ், அப்புறம் ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இதுதான் அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். வல்கோனிக் எரப்ஷன்ஸ்ல இருக்கு. இது ஒரு கலர்லெஸ் கேஸ், சஃபோகேட்டிங் ஸ்மெல்லோட இருக்கும், highly soluble in water and 2.2 times greater than or heavier than air இருக்கும். 2.5 atmospheric pressure, 288 Kelvinல இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை நம்ம லிக்விஃபை பண்ணிடலாம் ஈஸியா. நெக்ஸ்ட் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பாத்தீங்க அப்படின்னா காப்பர் இண்டஸ்ட்ரீஸ், கோல், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா அதிக லார்ஜ் ஸ்கேல் SO2 வந்து இவால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் சல்ஃபர் டை ஆக்சைடினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம்.
So chemical properties of sulfur dioxide. Okay, chemical properties. So the first property பார்த்தோம் அப்படினா இதோட acidic behavior பத்தி பார்க்க போறோம். ஆசிட்னா யார் ஒருத்தர் வந்து புரோட்டான்ஸை டொனேட் பண்றாங்களோ உங்களுக்கு பேர் ஆசிட்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி இது வந்து இதோட அசிடிக் பிஹேவியர் பார்த்தோம் அப்படின்னா இதோட அசிடிக் ஆக்சைடா செயல்படுது. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கூட சேரும்போது இது என்னவா மாறிடுதுன்னா ஆக்சைடா மாறிடுது H2SO3. ஸோ இந்த ஆசிட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரஸ் ஆசிட். ஓகே, சல்ஃபியூரஸ். ஓகே, சல்ஃபியூரஸ் ஆசிட். அந்த சல்ஃபியூரஸ் ஆசிட்டை நம்ம டிசோசியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? H2SO3 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2H+. இந்த 2H தான இருக்கு. சோ 2H+ SO3 2- சல்ஃபைட் அயானும் கிடைக்கும். ஓகே, சல்ஃபைட் கிடையாது, சல்ஃபேட் கிடையாது, சல்ஃபைட். அதுதான் நான் ஃபார்முலா எழுதி காட்டினேன், சல்ஃபைட். சோ இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இது பேஸ், இது ஆசிட் தான. சோ பேஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். So reactions with base. So நமக்கு தெரிஞ்ச நார்மலான பேஸ் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை நம்ம ஒரு பேஸ் NaOH கூட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பைசல்ஃபைட் கிடைக்குது, மெட்டல் பைசல்ஃபைட். அப்ப NaH சல்ஃபைட், ஸோ SO3 இதான் கிடைக்கும். ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எல்லா ஆட்டம்ஸும் ஈக்குவலா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதே மாதிரி சோடியம் கார்பனேட் கூட ரியாக்ஷன் பார்க்கலாம். இதே SO2, சோடியம் கார்பனேட்னா Na2CO3 +1 -2, ஸோ கிராஸ்ல வரும்போது Na2CO3. இவங்க ரெண்டு பேரும் ட்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சால்ட் கிடைக்குன்னா சோடியம் பைசல்ஃபேட் சால்ட் தான் கிடைக்குது. ஓகே, சோடியம் பைசல்ஃபேட் NaHSO3. இந்த பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாட்டர்ல வந்து டிசால்வ் பண்ணி வச்சிருக்கோம், அக்வாஸ் ஆல்கலி கூட. ஓகே, சோ இது கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு வந்து சோடியம் பைசல்ஃபேட் தான் கிடைக்குது. வித் தி எவாலுவேஷன் ஆஃப் இது கார்பனேட் சால்ட் அப்படின்றனால CO2 கேஸ் வந்து இவால்வ் ஆகுது. சோ இந்த ரியாக்ஷன் இப்போ ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால முன்னாடி என்ன போட்டுக்கறோம் 2 NaHSO3. சோடியம் 2 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. சல்ஃபர் மட்டும் இங்க 2, சோ இங்க 2 போட்டுக்கணும். இதுதான் அந்த ஈக்குவேஷன். சோடியம் கார்பனேட் கூட இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அண்டர்கோ பண்ணுது. இங்க கிடைச்ச அந்த சோடியம் பைகார்பனேட் பாத்தீங்கன்னா டீகம்போஸ்ட் ஆகி இதோட சல்ஃபேட்டை வந்து தருது, சல்ஃபைட் சால்ட். இது டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணி NaSO3 +1 -2, அப்ப Na2SO3. இந்த மாதிரி சோடியம் சல்ஃபைட்டையும் மெட்டல் சல்ஃபைட்டையும் இது போக ரிமைனிங் என்ன வெளியில போகுதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் கேஸ். ஓகே, வாட்டரும் SO2 கேஸும் இவால்வ் ஆகுது இந்த இதுல. சோ ஈக்குவேஷனா இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கறணும், பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஒண்ணு பேலன்ஸ் பண்ண வேண்டாம். சோ இதுல இருக்கு அப்படியே போடலாம். 2 சோடியம், சோ 2 சல்ஃபர், அதனால 2SO2. சாரி, இங்க ஒரு சல்ஃபர் ஆல்ரெடி இருக்கு, இங்க ஒரு சல்ஃபர் கரெக்ட்டா தான் இருக்கு. ஹைட்ரஜன் 2 இருக்கு, சோ H2O. ஆக்ஸிஜன் 3 2 6, 3 + 1 4, 4 + 2 வந்து 6. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கு. சோ இது ரியாக்ஷன்ஸ் வித் பேசஸ். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அசிடிக் பிஹேவியர், ரெண்டாவது ரியாக்ஷன் இது வந்து பேசஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் சோ தேர்ட் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் நேச்சர் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ப்ராசஸ் நேச்சர். சரி, எப்படி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்று ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும் அல்லது ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கும் அப்படிதான். பட் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு பார்த்தோம் அப்படின்னா both it can act as both oxidizing and reducing agent. எப்படின்னு பார்த்தா இந்த சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +2 -2 +4 +6 இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயுமே எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு. இப்போ எது வந்து கம்மியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா இருக்குதோ, ஓகே, லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டா செயல்படும். அப்ப லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இங்க யாரு -2. சோ இந்த ஸ்டேட்ல இருந்துச்சுன்னா the sulfur can act as a reducing agent.
ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ஒரு எலிமெண்ட் எக்ஸிபிட் ஆனிச்சுன்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா செயல்படும். இந்த இன்பிட்வீன் கேப்ல இருக்கு பாத்தீங்களா, +4 தான் அதுக்கு காமன் ஆக்சிடேஷன், காமனா இருக்கு, அதாவது ஹையருக்கும் மினிமம்க்கும் இடையில இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இது வந்து எக்ஸிபிட் பண்றதுனால இட் கேன் ஆக்ட் அஸ் போத் ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ இதோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா இட் கேன் ஆக்சிடைஸ் H2S into sulfur. ஓகே, ஹைட்ரஜன் சல்பைட சல்பரா ஆக்சிடைஸ் பண்ணுது, மெக்னீசியம் ஆக்சைட ஓகே சாரி மெக்னீசியத்தை மெக்னீசியம் ஆக்சைடா ரெடியூஸ் பண்ணுது. இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. சோ அது என்னன்னு பார்க்கலாம். H2S SO2 H2S சல்பர் ஆக்சைடைஸ் பண்ணுது. சோ மெயின் ப்ராடக்ட் வந்து சல்பர். இப்போ என்ன வெளியில போகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடும். H2O ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டா ரெண்டு ஆக்சிஜன் இருக்கறனால 2H2O. இப்ப 4 ஹைட்ரஜன் ஆயிட்டு சோ 2H2S சல்பரை பேலன்ஸ் பண்றதுக்காக so 2 + 1 வந்து 3 சல்பர் இருக்கு, அதனால 3 சல்பர். ஓகே, 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. சோ இதே மாதிரி மெக்னீசியத்தோட இந்த சல்பர் டை ஆக்சைடு கேஸ் ரியாக்ட் ஆகி மெக்னீசியமா இத ஆக்சிடைஸ் பண்ணிடுது. சோ சரி மெக்னீசியம் ஆக்சைடா ரெடியூஸ் பண்ணுது, ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகே, பாருங்க இதுல எலிமெண்டரி ஸ்டேட்ல இருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0, இங்க +2 ஆ இருக்கு. ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2, அப்ப x - 2 = 0, so x = +2. இந்த மெக்னீசியம் ஆக்சைடு ஆகவும் சல்பர் ஆகவும் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, சோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்கறனால 2MgO, அதனால முன்னாடி வந்து 2Mg. இது இதோட ஆக்சிடைசிங் நேச்சருக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இட் கேன் ஆக்ட் as a good reducing agent. இது எதை ரெடியூஸ் பண்ணுது அப்படினா Cl2 HCl ரெடியூஸ் பண்ணுது. இந்த இடத்துல 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்க -1 குளோரின். அப்ப 0 ல இருந்து -1 ரெடியூஸ்ட் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, அதனால இதுக்கு பேரு ரிடக்ஷன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ட MnSO4 ரெடியூஸ் பண்ணுது. manganese sulfate KMnO4 க்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட், manganese-க்கு +2. நீங்க அந்த ரூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சுக்கோங்க. இதே மாதிரி பொட்டாசியம் டைகுரோமேட் K2Cr2O7 +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இத Cr3+ ஆ ரெடியூஸ் பண்ணுது. இந்த ரியாக்ஷன்ஸ் கொண்டான ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குளோரினோட இது எப்படி ரியாக்ட் ஆகுது. சோ குளோரினோட இந்த SO2 கேஸை நம்ம ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, HCl வந்து கிடைக்கும் அப்படினா. சோ HCl இருக்கறனால என்ன பண்ணிக்கணும், இந்த மிக்சரோட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். HCl சரி H2O. இப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து கிடைச்சிருச்சு. அது போக என்ன வெளியில போகும்னா H2SO4 H2SO4 ஆசிட்டும் லிபரேட் ஆகும். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து 2Cl2 இருக்கா, அதனால 2HCl. ஓகேவா? இப்போ பாருங்க ஆக்சிஜன் குளோரின் 2 ஆயிட்டு, ஹைட்ரஜன் பாருங்க 2 + 2 4 இருக்கு, அதனால 2H2O. ஆக்சிஜன் 2 + 2 4, ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் இந்த KMnO4 பாத்தீங்கன்னா MnSO4 ஆக்சிடைஸ் பண்ணுது. சோ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் இதே சேம் தான். குளோரின் பதிலா KMnO4 இருக்கு, KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட SO2, இதே சேம் வாட்டரை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, manganese sulfate MnSO4 பிளஸ் பொட்டாசியம் இருக்கு பாத்தீங்களா, அதனால K2SO4 பிளஸ் இங்க எப்படி சல்ஃபியூரிக் ஆசிட் வெளியில போனுச்சு அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்லயும் H2SO4 சேம் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். ரெண்டு பொட்டாசியம் இருக்கறனால பொட்டாசியத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக 2KMnSO4 manganese 2 இருக்கனால 2MnSO4 ரைட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பேலன்ஸ் பண்ண போறீங்க அப்படினா எத்தனை சல்ஃபர் இருக்குன்றது என்னங்க அந்த பக்கம் 2 + 1 3 + 1 4 தான் இருக்கு. பட் இங்க வந்து 1 தான் இருக்கு, அதனால 4SO2 ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுவோம். சோ ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா இங்க 2 தான் இருக்கு, இங்கேயும் 2 தான் இருக்கு, பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். 4 2 8 பிளஸ் இங்க ஒரு 4 2 8 16 + 1 வந்து 17 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 4 2 8 பிளஸ் இங்க ஒரு 4 அங்க ஒரு 4 16 ஆக்சிஜன் இருக்கு. பட் இங்க என்ன இருக்கு, ஒரு ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கு, அப்படிதானே? சோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸோ அதனால இந்த SO2 கேஸ் வந்து நம்ம வந்து 5 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, 5 டைம்ஸ். ஸோ 5 SO2 போடும்போது ஸோ ரிமைனிங் உள்ளது இந்த 2H2SO4க்கு நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். அல்லது ஈக்குவேஷனை சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2KMnO4 எடுத்தோம்ல, எல்லாத்துக்குமே ஈவனா 2 சல்ஃபேட் வந்து கொடுத்துடணும். ஸோ இதுக்கு 2 மெட்டல், இங்க 2 மெட்டல், அதே மாதிரி இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ அதுக்கு ஈக்குவலா எல்லாத்துக்கும் சல்ஃபேட் வந்து பேலன்ஸ் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். 4 ஹைட்ரஜன் ஆயிட்டனால 2H2O போட்டா ஈஸியா பேலன்ஸ்ட் ஆயிடும். அடுத்து பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7 ஓட இந்த SO2 கேஸ் வந்து ரியாக்ட் ஆகுது. இங்க நம்ம வாட்டர் போட்டோம்ல, இங்க வந்து H2SO4 போடணும். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை அசிடிக் பொட்டாசியம் டைக்ரோமேட்டை தான் இந்த SO2 வந்து என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து குரோமிக் சல்ஃபேட் Cr2SO4 த்ரைஸ் பிளஸ் பொட்டாசியம் இருக்கனால பொட்டாசியம் சல்ஃபேட்டும் வெளியில போகும். இங்க வாட்டர் போட்டனால H2SO4 வெளியில போனுச்சு, இங்க H2SO4 போட்டிருக்கோம். சோ வாட்டரை இங்க போட்டுருங்க. ஓகே, சோ ஆல்மோஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், பேலன்ஸ்டா தான் இருக்கும். எக்ஸெப்ட் இந்த சல்ஃபரை தவிர மற்றதெல்லாம் பேலன்ஸ்டா தான் இருக்கும். இங்க 3 + 1 4 சல்ஃபர் இருக்கு, அதனால முன்னாடி என்ன போட்டுக்கலாம், சரி 3 + 1 4, அதனால 4S 3 + 1 4 இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒன்னு போட்டுட்டோம், ரிமைனிங் 3 வேணும், அதனால 3SO2. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சோ இந்த ஈக்குவேஷன் நெக்ஸ்ட், இது வந்து ஆக்ஸிஜன் கூட எப்படி ரியாக்ட் ஆகுது, ரியாக்ஷன்ஸ் வித் ஆக்ஸிஜன். சோ சல்ஃபர் டை ஆக்சைடு பாத்தீங்கன்னா ஆக்ஸிஜன் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன ப்ராடக்ட் தரும்னா சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இங்க கேட்டலிஸ்டா யார் யூஸ் ஆகும்னா வெனடியம் பென்டாக்சைடு அரௌண்ட் 450 கெல்வின்ல. சோ இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த H2SO4 நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். H2SO4 ஓட பிரிப்பரேஷன் அது வந்து கான்டாக்ட் ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரிப்பேர் பண்ணுவோம், தொடு முறையில் ப்ரிப்பேர் பண்றது. அப்போ நமக்கு இந்த ஏர்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்ஸிஜனும் ரியாக்ட் ஆகி இந்த கேஸ்ல இருந்து தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். கேட்டலிஸ்ட் வந்து V2O5 வெனடியம் பென்டாக்சைடு யூஸ் ஆகுது. ஓகே, கான்டாக்ட் ப்ராசஸ்ல இது ஒரு முக்கியமான இதா இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு क्वेश्चन, இதோட ப்ளீச்சிங் நேச்சர். சோ ப்ளீச்சிங் நேச்சர்னா என்ன அர்த்தம், வெளுக்கும் பண்பு. ஓகே, சோ இந்த H2SO4 பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட்டா செயல்படுறதுனால இது ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா யூஸ் ஆகுது. இதோட ரெடியூசிங் ஏஜென்ட்டை முதல்ல பார்த்துருவோம். இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது சோ என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 பிளஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ 4 சல்ஃபர் ஆயிட்டு ஆக்ஸிஜனை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு இங்க தான் ஆக்ஸிஜனை பேலன்ஸ் பண்ண போறோம். சோ 2 வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கலாம். 4 ஹைட்ரஜன் ஆயிட்டா, இங்க ஆல்ரெடி 2 போட்டோம், சோ இங்க 2 போட்டுக்கலாம். இது வந்து நேசன்ட் ஹைட்ரஜன். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நிறைய லெசன்ஸ்ல, இந்த நேசன்ட்டா ஒரு எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஹைலி ரியாக்டிவ் இன் நேச்சரா இருக்கும். இப்போ இதோட ரெடியூசிங் நேச்சருக்கு என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் இருக்கிறதுனால தான் அது ரெடியூசிங் ஏஜென்ட்டா செயல்படுது. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கிறதுனால இது ஒரு குட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாகவும் செயல்படுது. இது யாரெல்லாம் ப்ளீச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேரு, உல்லு, ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே ப்ளீச் பண்ணும். இப்போ இங்க கிடைச்சதுல இந்த நேசன்ட் ஹைட்ரஜன், இந்த நேசன்ட் ஹைட்ரஜனோட நம்ம எந்த மெட்டீரியல் வந்து ப்ளீச் பண்ணணுமோ அந்த மெட்டீரியலை எடுத்துக்கணும். நான் வந்து A அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலை எடுத்துக்கிறேன். இந்த மெட்டீரியலை இந்த நேசன்ட் ஹைட்ரஜனோட சேர்க்கும் போது இது எப்படி இருக்கு, கலர்டு காம்பவுண்டா இருக்கு. இது என்ன பண்ணிடுவோம், கலர்லெஸ்ஸா இது வந்து மாத்திடும். ஸோ இதுதான் எப்படி குளோரின் நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கெல்லாம் பயன்படுவாங்க, இருக்கக்கூடிய அந்த கரைகள்லாம் நீக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த SO2வும் நமக்கு வந்து கரைகள்லாம் நீக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் கூட உங்க புக்ல வந்து XH2 அப்படின்னு சொல்லி எக்ஸ்ன்னு எடுத்திருக்கா சப்ஸ்டன்ஸை, அதனால நான் ஏன்னு எடுத்தனால AH2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ரைட்டா, ஸோ 2 ஹைட்ரஜன் நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த ப்ளீச்சிங் நேச்சர் பாத்தீங்கன்னா இது ஒரு டெம்பரவரி ப்ராசஸ். குளோரின் மாதிரி இது ஒரு பெர்மனன்ட் ப்ராசஸ் கிடையாது, இது ஒரு டெம்பரவரி. ஏன் வந்து இது வந்து ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா, இது ப்ளீச் பண்ண இந்த ப்ராடக்ட் கொண்டு போய் நம்ம ஏர்ல வைக்கும் போது இது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஏரோட சேர்ந்து ஆக்சிடைஸ்ட் ஆயிடும். ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணனால இதோட ஒரிஜினல் கலருக்கு அப்படியே இது என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும்.
ஸோ அதனால தான் இது வந்து ஒரு டெம்பரவரி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரிஞ்சுதா? ஸோ இந்த ப்ளீச்சான இந்த சப்ஸ்டன்ஸை கொண்டு போய் நம்ம ஏரோட வச்சோம் அப்படின்னா சும்மா வச்சாலே அது ஏர்ல இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அதோட ஒரிஜினல் கலருக்கு வந்து ரீஆக்சிடைஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான். நெக்ஸ்ட் இதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா செயல்படுது. அண்ட் கிராப்ஸ், பிளான்ட் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா யூஸ் ஆகுது. ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா தெரியும், கிருமி நாசினியா யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ரொம்ப ஈஸியா வேலன்ஸ் எலக்ட்ரானை முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். சல்ஃபர் ரெண்டுமே சேம் குரூப் தான். சரி, சல்ஃபருக்கு வந்து வேலன்ஸ் வந்து NH2 NP2 அப்ப 4 பிளஸ் இங்க ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து NH2 NP4 அப்ப 4 plus 2 வந்து 6. 2 ஆக்சிஜன் இருக்கனால 2 into 6 அப்ப என்ன வரும் 4 plus 12 equal to 16 அப்படின்னு சொல்லி வருது. அப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன இருக்கு, நான் VS னு போட்டுறேன் சரியா. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் equal to 16. பட் லூயிஸ் கான்செப்ட் படி ஆக்டெட் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எலிமெண்ட்டை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் எக்ஸெப்ட் ஹைட்ரஜன். இப்போ இங்க பார்த்தோம்னா ஒரு சல்ஃபர் 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப 3 ஆட்டம் டோட்டலா இருக்கு. சோ 3 ஆட்டத்துக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். அப்ப 3 8 24. இந்த ஆக்டெட் எலக்ட்ரான்ஸ்ல இருந்து நம்ம கிட்ட இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? சோ 8 எலக்ட்ரான்ஸ் வரும். ரைட்டா? ஓகே. சோ வேலன்ஸ் எலக்ட்ரானை நல்லா கால்குலேட் பண்ணுவோம். சோ சல்ஃபருக்கு பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 16. ஓகே, இது ரெண்டுமே சேம் குரூப் தான். இது கார்பன் குரூப் கிடையாது. சிலிக்கன் நினைச்சு நான் கார்பனுக்குள்ள எலக்ட்ரானிக் கன்ஃபர்மேஷன் போட்டேன். இது ஆக்சிஜனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எலிமெண்ட். சோ NH2 NP4 தான். அப்ப இங்கேயும் நம்ம எலக்ட்ரானிக் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். சோ டோட்டலா 18 வரும். இப்ப 24 ல இருந்து நம்ம 18 சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 6 எலக்ட்ரான்ஸ் வரும். நான் என்ன சொல்லிருக்கேன், வந்த எலக்ட்ரான்ஸை ஸ்மாலஸ்ட் ஈவன் நம்பர் வந்து 2, அந்த 2 ஆல டிவைட் பண்ணும்போது 3 வரும். அப்ப இந்த SO2 மாலிகூல்ஸ் தான் நமக்கு வந்து 3 பாண்ட்ஸ் வந்து இருக்கணும். அத நான் எப்படி போடுறேன்னா ஒரு பெண்ட் ஷேப்ல போட்டுக்கிறேன். சோ 3 பாண்ட். அப்ப இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு டபுள் பாண்ட். இது என்ன ஆகலாம், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணலாம். இந்த சல்ஃபர் ஆக்சிஜன் ஆக்சிஜன் முதல்ல இங்க டபுள் பாண்ட் போட்டனா, சோ அதனால இங்க இந்த 3 வந்து இந்த மாதிரி தான் அந்த பாண்ட் நேச்சர் வந்து நம்ம இப்படி போடுறது. சோ இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்க வேற யாருக்கு வேணாலும் ஸ்ட்ரக்சர் வந்து போடலாம், நமக்கு வந்து கரெக்டா வந்துடும். ரைட்டா? இப்ப வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து மொத்தம் நமக்கு வந்து 18, அதுல 2 4 6 போயிடுச்சு. நான் 12 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆக்டெட் ஸ்ட்ரக்சர்ல வைக்கணும். அப்ப யாருக்கு கம்மியா பாண்ட் இருக்கோ அந்த ஆக்சிஜன் தான் இதுதான் ஹைலி எலக்ட்ரானிக். சோ 2 4 6 8 2 4 6 8. ஓகே, சல்ஃபர் பார்க்கற 2 4 6. சோ 2 எலக்ட்ரான் இப்படி வரணும் 8. ஓகே, இப்ப கரெக்ட்டா இருக்கு. சோ அதே மாதிரி தான் சேம் நீங்க இத வந்து பேலன்ஸ் பண்ணி இப்படி நீங்க வந்து வெச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த SO2 ல இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் பாத்தீங்கன்னா sp2 ஹைபிரிடைசேஷன். ஓகே, சோ இது ஒரு ஒன் வேர்ட் क्वेश्चन. sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கும். இப்போ இந்த சல்ஃபருக்கு ஆக்சிஜன் இடையில ஒரு டபுள் பாண்ட் இருக்கு அப்படிதானே. இந்த டபுள் பாண்ட் வந்து எதனால ஏற்படுது அப்படினா டியூ டு p-pi d-pi பாண்டிங்னால. இந்த p-pi ஆர்பிட்டால் வந்து யார்ட்ட இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல இருந்து. இந்த d-pi எலக்ட்ரான் வந்து இந்த சல்ஃபரோட இருந்து. இந்த p-pi d-pi பாண்டிங் நேச்சர் இருக்கிறதுனால தான் சல்ஃபருக்கு ஆக்சிஜனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் வந்து இங்க நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குது. ஓகே, சோ நெக்ஸ்ட் இதுல நான் சார்ஜ் போடுறேன் மறந்துட்டேன். நீங்க சார்ஜ் போட்டுக்கோங்க. எப்படி போடணும், ஒரு ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரானை விட ஜாஸ்தியா எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அதுல நெகட்டிவ் சார்ஜ், அதை விட லெஸ்ஸரா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் சார்ஜ். நான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு போட நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. சோ 2 4 5 6. லோன் பேர் ஃபுல்லா இந்த ஆட்டத்துக்கு, பாண்ட் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் இந்த ஆட்டத்துக்கு, இன்னொரு எலக்ட்ரான் another ஆட்டத்துக்கு. சோ 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் கரெக்ட்டா இருக்கு, நோ சார்ஜ். சல்ஃபருக்கு 6 1 2 3 4 5 ஒன்னு கம்மியா இருக்கு, சோ பாசிட்டிவ் சார்ஜ். இங்க 2 4 6 இந்த எலக்ட்ரான்ல 1 7 இருக்கு, சோ நெகட்டிவ் சார்ஜ். இதே சேம் தானே, இந்த ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இங்க பாசிட்டிவ் சார்ஜ். நீங்க கால்குலேட் பண்ணி நீட்டா போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சல்ஃபருக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இருக்கக்கூடிய இந்த பாண்ட் ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா 119 டிகிரியா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகே, இதுல வந்து சல்ஃபரோட இந்த அப்புறம் ப்ளீச்சிங், இந்த ஸ்ட்ரக்சர் என்ன, ஹைபிரிடைசேஷன், எதனால இந்த டபுள் பாண்ட் அரைசஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் ஒன் வேர்ட் क्वेश्चन.
நெக்ஸ்ட் இதோட ப்ளீச்சிங் ஆக்ஷன், நெக்ஸ்ட் வந்து அதோட ஆக்சிடேஷன் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் பெர்மானேட் அண்ட் குரோமியம் பொட்டாசியம் டைக்ரோமேட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, தேங்க்யூ.